இதுவும் கடந்து போகும் என்பது வாழ்வில் மகிழ்ச்சி, துயரம், வெற்றி, தோல்வி என எதுவுமே நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத ஒரு உணர்த்தக்கூடிய ஆழமான தத்துவங்க. இந்த வரி இக்கட்டான சூழ்நிலைகளில் மனதிற்கு நம்பிக்கையை கொடுக்குது, ஆறுதலை கொடுக்குது. நம்பிக்கையும் ஆறுதலும் இருந்தா தானே நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியும். ஸோ இந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்க ஒரு ஊக்கம் அளிக்கிறது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? வெற்றி வரும்போது நம்ம ரொம்ப ஆடக்கூடாது, தோல்வி வரும்போது சோர்ந்து போய் உடைஞ்சு போய் உட்காரக்கூடாது. இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கஷ்டம் வரும்போது நமக்கு என்னடா கஷ்ட காலம் இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இது நிரந்தரம் இல்லை, இந்த கஷ்டம் நமக்கு மாறிடும் அப்படின்னு நம்ம மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த விஷயமும் நமக்கு கடந்து போகும். விடியல் அப்படிங்கிறது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி மகிழ்ச்சி வரும்போது இந்த தருணமும் நிரந்தரம் அல்ல. மகிழ்ச்சி வந்த உடனே அப்பா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது நிரந்தரம் இல்ல, இது அடுத்த செகண்டே மாறலாம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள சொன்னோம்னா அப்பமே நமக்குள்ள அந்த அகங்காரம், கோபம், அந்த பந்தா, வெட்டி பந்தா அதெல்லாம் எதுவுமே வராது. எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில மறந்து போகாது. ஆனா அனைத்தையும் நம்ம கடந்து போற காலம் வரும். ஏன்னா காலம்தான் எல்லா காயங்களையும் மாற்றும். காலம்தான் எல்லா காயங்களுக்கும் நல்ல மருந்து. ஸோ நம்ம எதை வேணாலும் தாண்டி பயணிச்சு வரலாம். நடந்த விஷயங்களை நம்ம மறக்க மாட்டோம். அந்த நடந்த விஷயங்கள்ல இருந்து கிடைத்த பாடங்களையும் நம்ம மறக்க மாட்டோம். இந்த காலம் எல்லா காயங்களுக்கும் மருந்து போடும். ஆனா எந்த காயங்களையும் மறக்க வைக்காது. வாழ்க்கையில எதிர்கால நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவும் கடந்து போகும் என்பது ஒவ்வொருத்தரோட தாரக மந்திரமா இருக்கணும். ஏன்னா இந்த தாரக மந்திரம் தான் தோல்வியையும் வெல்லக்கூடியது, மன வலிமைய தரக்கூடியது, இயற்கையோட விதியையே மாற்றக்கூடியது. இந்த இயற்கையோட விதி மாறும்போது நம்மளுடைய கவலைகள் தானா பறந்து போகும். அதனோட தாரக மந்திரம் என்ன? இதுவும் கடந்து போகும். ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் நாம் சொல்ல வேண்டியது. சந்தோஷத்திலையும் சொல்லிக்கணும், துக்கத்திலையும் சொல்லிக்கணுங்க. இதுவும் கடந்து போகும்.